ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாக்கியலட்சுமி. இன்னைக்கு எபிசோட்ல வந்த செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். கோபி ராதிகாட்ட சொல்லிட்டு இருக்காரு, இன்னைக்கு நான் உனக்காக என்னோட அப்பாவே எதிர்த்து பேசினேன், நீ தான் என்னோட ஒய்ஃப்னு தைரியமா பேசினேன் அப்படின்னு சொல்றாரு. ராதிகாவோட அண்ணி இப்ப அங்க வராங்க. நீங்க சாப்பிட்றதுக்காக மேல போக வேணாம், நானே சாப்பாடு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ராதிகா எனக்கு சாப்பாடுலாம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. கோபி சொல்றாரு, நீ சாப்பிடலன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுவ ராதிகா, நீ கண்டிப்பா சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. ராதிகா கோபிட்ட சொல்றாங்க, நான் எல்லாரும் மாதிரியும் ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்ன ஏதோ மாதிரி தானே பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னோட அப்பா பத்தி தானே சொல்ற ராதிகா, என்னோட அப்பா என்ன கூட அப்படிதான் பாப்பாரு அப்படின்னு சொல்றாரு கோபி. அடுத்ததா இப்போ பாக்கியா மாமனார் பாக்கியாட்ட கேக்குறாரு, யாரோட கல்யாணத்துக்கு சமைக்க வந்திருக்கிறேன்னு தெரியுதாமா அப்படின்னு சொல்றாரு. தெரியுது மாமா எனக்கு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. நம்ம வீட்டுல கூட யாரும் நம்பாதப்ப கூட ராஜசேகர் சார் என்ன நம்பி இந்த கல்யாண ஆர்டரை எனக்கு கொடுத்துருக்கிறாரு, எனக்கு உயிரை போற நிலைமை வந்தாலும் இந்த வேலையை நான் செஞ்சு முடிக்கணுமாமா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. எனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்ல மாமா, நீங்க என்ன பத்தி கவலைப்படாம வீட்டுக்கு கிளம்பி போங்க அப்படின்னு ஆட்டோல ஏத்தி விடுறாங்க. இந்த விஷயத்த பத்தி வீட்டுல யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்க மாமா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா இப்போ பாக்கியா மண்டபத்துக்குள்ள வராங்க. அங்க பிளக்ஸ் போர்டு இருக்கு, கோபி வெட்ஸ் ராதிகா அப்படின்னு. பார்த்து பெரிய ரியாக்ஷன் எதுவுமே காமிச்சுக்கல பாக்கியா. மண்டபத்துக்குள்ள வராங்க. அப்ப கோபி அங்க வராரு. பாக்கியாவை தடுத்து நிப்பாட்டுறாரு. இப்போ உனக்கு மனசு உறுத்துமே, நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு தோணுமே உனக்கு அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு தைரியமா என்ன கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் டைவர்ஸ் வாங்கி கொடுத்தா, இப்ப அதெல்லாம் தப்புன்னு நினைச்சு ஃபீல் பண்றல அப்படின்னு சொல்றாரு. ராதிகா வீட்டுல இருக்கிற எல்லாருமே உன்னோட கேட்டரிங் ஆர்டரை கேன்சல் பண்ணி உன்னை வெளியில அனுப்பணும் அப்படின்னு உறுதியா இருந்தாங்க, ஆனா நான் தான் அதை வேணான்னு சொன்னேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. ஏன்னு தெரியுமா, நாளைக்கு ராதிகா கழுத்துல தாலி கட்டும் போது நீ அங்க இருக்கணும், நீ அதை பார்த்து வருத்தப்படணும் அப்படின்னு சொல்றாரு. வீட்டு பொறுப்புனா என்ன, வெறும் சோறாக்கி குழம்பு வைக்கிறது மட்டும்தான் நினைச்சியா, அதை தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்னோட உழைப்புல உட்காந்து நீ சந்தோஷமா தானே சாப்பிட்டுட்டு இருந்த, உன்னை ஒரு ராணி மாதிரி தானே நான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு என்னோட கல்யாணத்துக்கே சமைக்க வந்திருக்கிற, அப்ப நீ எவ்வளவு கஷ்டப்படுற நீயே யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா சொல்றாங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறத பார்த்து நான் எதுக்காக வருத்தப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி நான் சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளோ, அதே மாதிரி தான் என்னோட வாழ்க்கையிலையும் நீங்க சம்மந்தம் இல்லாத ஆளு அப்படின்னு சொல்றாங்க. 25 வருஷமா நீங்க கஷ்டப்பட்டதுக்கு விடுதலை கிடைக்க போதுன்னு சொன்னீங்கல்ல, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இந்த 25 வருஷமா ஒரு நிமிஷம் கூட என் மேல அன்பு காட்டாத, ஒவ்வொரு நிமிஷமும் என்ன வெறுக்கிற ஒரு மனுஷனோட வாழ்ந்து இந்த வாழ்க்கையை தொலைச்சது நானும் தான் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இப்ப நான் பாக்குற வேலை எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, ஒரு நிமிஷமும் எனக்கு சந்தோஷம் தான் கொடுக்குது அது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்வீங்களே ரெஸ்பான்சிபிலிட்டி, இப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இத பாதியில விட்டுட்டு நான் என்னைக்கும் போக மாட்டேன், என்னை நம்பி வந்தவங்கள நான் என்னைக்குமே கைவிட மாட்டேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, இந்த ஆம்பளைங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களோட சந்தோஷமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்களே, அந்த டைலாக்க கேட்டு பொம்பளைகளுக்கு பழகி போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே அந்த வார்த்தையை நாங்க திருப்பி கேட்டா உங்களால அதை தாங்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஆம்பளைங்க பொழைச்சு போகட்டும் அப்படின்றதுக்காக தான் சொல்லாம விடுறாங்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. நானும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்ததா பாக்கியா மாமனார் இப்போ வீட்டுக்கு போயிடுறாரு. தண்ணி எடுத்து குடிக்கிறாரு, கையெல்லாம் நடுங்குது அவருக்கு. பாக்கியா மாமியார் இப்ப பாக்குறாங்க, என்னங்க ஆச்சு, ஏன் பதட்டமா இருக்கிறீங்க, ஏன் உங்க கையெல்லாம் நடுங்குது அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா பதிலே சொல்ல மாட்டேன்றாரு. ஜெனி இப்ப அங்க வராங்க. சொல்லுங்க தாத்தா என்னாச்சு, பாட்டி தான் பயப்படுறாங்கல்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா பாக்கியா மாமனார் பதில் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.